பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இன்று ஒரு செய்தியை கேளுங்க. இன்னைக்கு உங்களிடத்துல சிலருக்கு செய்தி வந்திருக்காரு. ஒரு சின்ன எழுத்து இல்லையா? எரேமியா தீர்க்க புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்பிக்கை கொடுத்து பேசப்பட்டது. அந்த மனுஷன் பாக்கியவான் போடக்கூடிய அந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு நான் தான் என்ன போடல. இது ஒரு சிலருக்கு அனுப்பணும். இப்போ நிறைய அது ஒரு 500-600 பேருக்கு போகும் அந்த செய்தி. ஒரு 25 பேருக்கு தான் போயிருக்கும். அதுக்குள்ள எனக்கு ஒரு மெசேஜ் வருது, தப்புன்னு சொல்லி. உடனடியாக நான் ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த தப்புன்ற செய்திகள் வந்த பிறகு தப்புன்னு சொல்ல அனுப்பினவங்களுக்கு அதை சரி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். உடனே அவங்களுக்கும் சரி பண்ணி அனுப்பிச்சிட்டு அந்த நாவை என்னாக்கி அனுப்பிச்சாச்சு. அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சேன். சரி பண்ண பிற்பாடு நான் அடுத்த பிறகு யாருக்கும் அனுப்பலை. ஏன்னா எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்குன்னே தெரியல எனக்கு. அப்போ நான் நிறுத்திட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இந்த செய்தி கேட்கும் போது 30ஆம் தேதி 29 உங்களுக்கு சிலருக்கு செய்தி வந்திருக்காரு. ஒரு சிலருக்கு செய்தி வந்தவங்க சிலர்லாம் அந்த தவறை காட்டினாங்க. அதில் ஒருத்தர் டைரெக்டாக உடனடியாக அனுப்பினதுல பதில் கொடுத்துட்டேன். நம்ம வாழ்க்கையில் உடனடியாக ஏன் பதில் கொடுத்தேன்னு சொன்னால், நம்ம எங்கன்னா தவறுது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை பார்த்தா அது 25 பேருக்கு மேலே தான் அனுப்பியிருக்கு. நான் அனுப்பிட்டேன் நிறைய பேருக்கு. 500 கூட சும்மா அதிகமாக இருக்கும். அவ்வளோ பேருக்கு செய்தி இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு காலையில் அனுப்பும் போது அதுவும் ஆகிடும். ஒரு 30 hours மேலே ஆகும் அனுப்பும்போது. ஒரு 5 பேருக்காக அதை அனுப்பி கொண்டே இருக்கணும். அப்படி தான் இன்றைக்கி செல்ஃபோனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த தவறு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறேன், பதில் கொடுக்குறேன். பதில் அனுப்பிச்சு சரி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், யாருக்கும் அனுப்பலை, ஸ்டேட்டஸில் வச்சிடறேன். ஸ்டேட்டஸில் வைக்கும்போது என்னன்னா பக்கத்தில் இருக்குது லைனா அது ஒன்று இப்போது அருமையான ஒரு மனுஷன் இறந்துட்டார். பாக்கியராஜ் ஐயா இறந்துட்டார். அவர் கொடுத்து போன வாரத்தில் ஒரு செய்தி ஒன்று ஒரு நல்லா இருக்கும்போது போட்டிருந்தாங்க. அந்த செய்தியை மரணத்துக்கு ஜீவனுக்கும் என்ன எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஜென்ரலாக அப்படி போல வேதத்தை பற்றி பேசலை, ஜென்ரலாக பேசுகிறார். அப்போ மரணத்துக்கு ஜீவனுக்கு எங்கே இருக்குது, நன்மைக்கு தீமை எங்கே இருக்குதுன்றது பைபிளில் இருக்குது. அது எங்கே உபாகத்தில் இருக்கும். 30ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சோம்னா அது முடியப்படும் போது 14ஆம் வசனத்தில் இருக்கும். அப்படி 14லேருந்து 19 வரைக்கும் படிச்சோம்னா அவர் சொல்லப்பட்டது. அவர் சிம்பிளாக சொன்னார். பாதாளமும் அப்போ அந்த பாதாளத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு என்னன்றதை அவர் ஜென்ரல் சொல்லும் போது சொன்னால் அது நாவல் தான் இருக்குதுன்ட்டு. அவர் ஈஸியாக சொல்லிட்டார் நாவல் இருக்குதுன்னா அந்த வேதத்தில் இருக்குதுன்றது நமக்கும் தெரியும் இல்லையா? அப்போ நான் அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது யோபு புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஞாபகம் வருது. நீ எதில் தவறுனியோ உன் நாவையும் உன்னை குற்றவாளியாக தீர்க்குது என்று சொல்லி, நான் எதில் தவறுன்னு எனக்கு தெரியும்னா நாவு தான் அது குற்றவாளியாக தீர்க்குதுன்னு அது தெளிவாக இருக்கும். திட்டவாங்க உன் நாவையும் உன்னை குற்றவாளியாக தீர்க்குதுன்னு இருக்கும். அது உபாகத்தில் இருக்கும். 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 19ஆம் வசனம் தொடர்ந்து போட்டிருக்கும். 14 கன்ஃபார்மே. 19 எதை எடுத்துக்கொள்ளணும் போது நன்மையை பெற்றுக்கொள்ளணும் கடவுளை சொல்வார். இதை இப்போ மறித்து போன அருமையான ஐயா ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கா. அது சிம்பிளாக பண்ணி போட்டிருந்தாங்க, வசனம் சொல்லலை. இது போல சில தவறுகளை எங்கன்னா யார் மூலியமா கடவுள் பேசுவார். பெரிய ஒரு டைரக்டர் நல்ல ஒரு படத்தை நான் சினிமா பார்க்குற காலத்தில் அவருடைய சினிமாலாம் நிறைய பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் சில கூட்டங்களில் பேசப்படுகிற பார்க்கப்படும் போது இது அவர் பரிகாசம் பண்ணோட கோபப்படாத ஒரு மனுஷன். வாழ்க்கை தவறி விழுகிற இடங்களை யார் மூலியமா தேவன் தெரிவுபடுத்துமோ நம்ம சரி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். யோபு புத்தகத்தில் ரொம்ப அருமையாக இருக்கு. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் அமைதியாக இருக்கிறேன், எதில் தவறினோ அதை எனக்கு தெரிவிப்படும். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலை வேலை செய்தி அனுப்பும்போது ஒரு சகோதரி எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்ப உடனே அதை ஒழுங்கு பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு நான் ஸ்டேட்டஸில் போகிறேன். ஏன் போலன்னா நான் அனுப்புனது 25% என்ன பண்ணியிருக்கேன், தப்பு நடந்திருக்கேன். அந்த 25 பேரில் இன்னொருத்தர் ஒரு 4 பேர் ஒரு 2 hour கழிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த தவறுகளை 25 பேருக்கு நான் பார்த்து கஷ்டப்படுறேன் இல்லையா? நான் இவ்வளோ நேரம் போய் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அந்த அது ரன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், நான் போட்டேன் இன்னும் வைக்கல, மேலே ஒரு புள்ளி வைக்கல. அப்போ அது தவறு தானே. ஒரு வார்த்தையை அனுப்பும்போது வசனத்தை அனுப்பும்போது நான் அதில் பார்த்தேன், எப்போ வசனத்தை நான் ஒழுங்குபடுத்தி அனுப்புவேன். ஆனால் அந்த எரேமியா தீர்க்க புத்தகத்தை படிக்கப்படும் போது 17:7 படிக்கும் ஃபுல் வசனத்தை அனுப்பலை, பாதி கட் பண்ணி அனுப்பிச்சேன்.
அப்பயே நான் யோசிக்கிறேன், எதுக்கு நம்மளுடைய தூக்கத்துக்காக நம்ம விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அந்த யோசித்ததுக்கு பலன் எப்படி போயிடுச்சு. அப்படி தான் சில விஷயத்தை கர்த்தருடைய வேலையை தாமதமாக அசட்டையாக பண்ணாதன்னு. கர்த்தர் வேலையை நீ அசட்டு பண்ணனா சபிக்கப்பட்டனா போயிட்டு வரணும். இரவுமையாலே இருக்கும் அது. 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அப்போ பார்த்து நான் அங்கே பண்ண தப்பு எனக்கு இந்த வசனத்து மூலியமாக இப்போ வெளிப்படுத்துனால அதுக்கும் கடவுள் ஒரு ஆத்மா எடுத்திருப்பாரு. அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லும் போது கூட தேவனுக்கு தான் முதல்ல அறிவிக்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு யார் கூட்டாளி, அவர் தான் இதில் பங்கு உள்ளவர். இந்த ஊழியத்துக்கு எத்தனை பங்கு இருக்குதோ அத்தனை பங்கும் நான் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அதில் இணைக்கப்பட்டுரும். அவர் இணைச்சா தான் நான் வாழ முடியுமே தவிர உலகத்துக்கு மனுஷனை நான் பார்ட்னராக சேர்த்துனா பார்ட்னரால் எனக்கு பிரச்சனை தான் வரும். அவர் பார்ட்னராக நீ இருந்து பாரு, கடவுளுக்கிட்ட நீ பார்ட்னராக இருந்து பாரு, உன் தேவைகளை கத்தர் சந்திப்பார். அப்போ நம்ம டேட்டஸ் என்ன வைக்கிறோம் கொஞ்சம் பாருங்கள். நிறைய பேர் டேட்டஸ் வைக்கிறீங்க. ஒரு தம்பி ரொம்ப தெரியும் எனக்கு. இப்போ சமயத்தில் கூட செங்கல் வந்த பிற்பாடு அவர் கூட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி உனக்கு தெரிஞ்சுங்க இருந்தால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய, நாளையத்தை கட்டுவோம் அப்படின்னு. சரிங்க நான் பார்க்குறேன். இவர் யாருன்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக டிஎஸ் ஆஃபீஸில் இந்த பில்டிங் இடித்து தள்ளணுங்க, நான் அடித்தேன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்போ நான் உள்ளே போகும்போது எனக்கு கோபம் அதிகம். சார் பரிசுத்த உழவு நாளாவது எங்கள் ரொம்ப கோவப்பட்டினாங்கன்னு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வர சொன்னால், நீங்களாம் கண்ணீர் விடாதுன்னா நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும், நீங்கள் அமர்ந்துருங்க, அந்த ஆலயத்தை நீங்கள் கட்டுவேன். இவ்வளோ பேர் ஆலயம் கட்டுறதுக்கு அவரும் அந்த சில கொடுத்த ஆலோசனை. சில விஷயங்கள் பார்த்தா கடவுள் யார் மூலியமாக பேசிக்கினே இருப்பார். அப்போ பேசும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை நினைப்பு வருது. 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் அவர் திருத்தணி பேரில் ஒரு கட்சி சார்ந்திருக்கிறாரு. நல்ல ஒரு மனுஷன். அவர் அந்த எப்பவுமே அந்த போலீஸ் அதிகாரி ஆஃபீஸில் இருப்பார். அப்போது கடவுள் பார்த்தோன்னா யாரை கொண்டு அவங்க ஒரு ஆதரவுப்படுத்துறது போது அப்போ சில விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. யோபத்துக்குனார நான் எதில் தவறினா எனக்கு தவறு, அப்போ எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அமைதியாக இருக்கிறேன், எனக்கு தெரியப்படுத்துன்றாரு. நான் என்ன ஆண்டவரை தப்பு பண்ணேன், எனக்கு தெரியப்படுத்தி ஏன் இப்படிப்பட்ட சோதனை என் வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் கடவுளுக்கும் சாத்தானுக்குரிய ஒரு காரியத்தை திருமணிக்கிறதுல ஒரு ஆலயத்தை தன்னுடைய பிள்ளைகள் தவறு பண்ணியிருப்பதாக என்று பாவ மன்னிப்பு செய்ய கடந்து போன இடத்துல அவனை சோதிக்கும்படி கடந்து வரும்போது ஜீவன் மேலே கைகள் வைக்காது, அவன் சரிகத்தில் அவன் மேலே கை வைன்னு ஆண்டவருடைய பர்மிஷன் வாங்கி தான் நடக்கிறதுலாம். ஆனாலும் அவன் கேட்கறதுலாம் எதில் தவறுனா அது எனக்கு தெரியப்படுத்து. அது தெரியப்படுத்த கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போ வாழ்க்கையில் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒருத்தர் நம்மளை குற்றப்படுத்தாதபடி நம்ம டேட்டஸ் தான் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் வச்சு டேட்டஸ் தான் உங்களுக்கு நான் செய்தியாக பேசினு இருக்கேன். அந்த டேட்டஸ் கரெக்டானதான் பார்த்தீங்கன்னா சிலர் இதயங்களுக்கு கஷ்டப்படும். அப்போ அது எனக்கு தெரியும், இது உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வைக்கிற டேட்டஸ் மற்றவங்களோட நீங்கள் இணைஞ்சிருக்கிற டேட்டஸ் எனக்கு ஒண்டி இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் உங்களோட இணைந்திருக்கான், அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம், எத்தனை பேர் உண்டு. யாரோ ஒருத்தருக்கு நண்பர் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அவங்களுக்குள்ள கூட ஏதோ அறியாமல் பேசியிருப்பான். நம்ம அந்த டேட்டஸ்ட்டுக்கும் அந்த இதுக்கும் அவங்கள பாதிப்பு உண்டாக்க முடியும். அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாட்டி அவங்க ஒரு டேட்டஸ் வைப்பான். இதெல்லாம் இந்த குழுவில் சேர்ந்துருக்கிறோம் பாருங்க, எனக்கு கஷ்டமா. ஏன்னா இந்த சுவிசேஷன்றது லேசானது கிடையாதுங்க. நற்செய்தி, இந்த நல்ல செய்தியை கொடுக்க தான் இப்போ கடந்த நாட்களில் சிஎஸ்ஐயும் மற்ற சபைகள் எப்படி எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வரலாறு கொஞ்சம் பார்த்தேன். அந்த செய்தி மூலிமா அவங்க தெரிவித்தேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க சிஎஸ்ஐ எப்போ உருவாச்சுன்னு சொல்லி. சிஎஸ்ஐயில் என்னென்ன பாதிக்கப்பட்டது, ஆட்சிக்கார் எப்படி பாதிக்கப்பட்ட, ஏங்க மலைப்பகுதியெல்லாம் தேடி போய் ஏழை மக்களை சந்தித்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏழை இளைஞருக்காக எங்களை கொடுப்போம், இந்த சமுதாயத்துக்கு அதை கொடுப்போன்னுவாங்க. இல்லைங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்கு உடை இல்லாதவர்களுக்கு உடையை கொடுத்து, உணவு கொடுத்து, கல்வியை கொடுத்து, சிறப்பாக்கி அவங்கள உயர்ந்த இடத்து கடந்து போகணும். கிறிஸ்துவனுடைய அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் அநேகர். அதில் பேர் ஒன்று வச்சுக்கினாங்க இல்லையா. நான் ஆர்சி, நான் சிஎஸ்ஐ, நான் இசை, நான் இண்டிபெண்ட் சர்ச்சு. ஆனால் அந்த 1888 அவங்க தீர்மானித்தாங்க. 1919 சென்னைக்கு வராங்க. அப்போ தீர்மானிக்கப்பட்டது தான் சில விஷயங்கள், அந்த பேர் வைக்கப்பட்டது. அப்போ ஆட்சி இதுக்கு முன்னாடி போட்டாங்களா, அவங்களையும் புகழல. தன்னுடைய மனிதர்கள் மாறுறாங்க. அதுதான் நான் சொன்னேன், மனநோய் மருத்துவமனை ரோட்டில் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்போம். அதில் ஒரு 2 சபையை சொல்கிறாங்க. மறுபடியும் இன்னைக்கு கூட அதை நான் யோசித்து வைக்கலாம்னு நினச்சா அதை விட்டுட்டேன். அவங்க இன்னைய வரைக்கும் ஏழைகளுக்கு 5 வயசு பிள்ளைங்க இன்றைக்கி டியூஷன் நடத்தினுக்கிறாங்க. இன்றைக்கி மாலை கடந்து போகும் பிள்ளைங்க டிஃபன்லாம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகும். இன்றைய பொழுது வரைக்கும் எனக்கு அந்த சபையை நல்லா தெரியும். பெரிய பெரிய சாப்பிடத்தில் அங்கே பிரசங்கம் பண்ணுவோம். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து கடந்து ஊழியங்கள் இந்த சென்னையில் வரணும். தமிழ்நாடுக்குள்ள
அநேக இடத்துல, தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் கூட்டங்கள் நடத்தி பெரிய அளவுக்கு எழுப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனிதன் எழுப்புதல் பிரியப்பட்டது சபைகள். அப்போ சிலோன் பெந்தகோஸ்தில் இருக்கும் ஒரு சபை, அதுக்கு எதிரில் இருக்கும் அந்த பெரிய சபை. சிலோன் பெந்தகோஸ்தில் கூட அவ்வளோ பண்ண மாட்டாங்க, ஆப்போசிட்டில் இருக்கும், பார்க்கறதுக்கு பழைய பில்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ ஏழை பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல டியூஷனை கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுப்பதுபடி வீட்டுக்கு போய் வீட்டில் போய் சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டாங்க. இங்கேருந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆகாரமே வீட்டில் போய் சாப்பிடாது, படுத்து உறங்கி. அப்போது வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்மளால் என்ன மற்ற ஜனங்களுக்கு உதவியாக இருக்குதுன்னு பாருங்கள். நான்லாம் பார்த்தீங்கன்னா 28 வருஷம் ஊழியம் செய்கிறேன். 28 வருஷமாக ஏழை எளியரை சந்தித்த பற்றி ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பேன். திடீர்னு கொடுக்க முடியல என்னால். இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்தையே எனக்கு இன்னமும் 30 மாதம் போல தெரியுது, கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? தப்பு இங்கே இல்லைங்க. சபைக்கு வாங்க, வாரந்தோறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சபையில் உட்காருங்க. சும்மா அங்கங்கே உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் தேவாலயத்துக்குள்ளே வந்து உட்காருங்க, சத்தத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்கள் சுகத்தை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு, உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளையை கத்திர ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னோம். இது தீமையானதா கேட்டால் கிடையாது. ஆனால் அதை கேட்கலையே. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு சுவிசேஷ தன் தவறுகளை உணர்ந்து ஒரு செய்தியை கேட்கணும்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளவரும் யாரும் கிடையாது. இப்போ அப்படி பண்ணுறது கிடையாதுங்க. நான் இன்னும் கூட ஓப்பனாக சொன்னால் நிறைய விஷயங்கள் உண்டு. சமயத்தில் கூட ஒரு பாப்பா நீங்கள் ஃபோன் பண்ணிச்சு, என்னப்பா உடம்பு சரியில்லை, உனக்கு பேச மாட்டேங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நல்லாதமாக இருக்கிறேன், பத்திரமா நீ, அவ்வளோதான். இல்லைப்பா சின்ன ஜாபம் பண்ணிடுறேம்மா. ஏன் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ணீங்க, என்ன செய்கிறீங்க, பசங்க என்ன பண்ணுது, உங்கள் கணவர் என்ன பண்ணுறாரு, வந்துட்டு அதை வேலைக்கு வந்துட்டாரா, அவரை பார்த்து கேட்பேன். இதெல்லாம் கேட்டுனேன் இருப்பேன். இவங்க அப்படியே விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ எவைகளை விடணுமோ அதை விட்டு வெளியே வரணும். நம்ம வராமல் நம்ம ஸ்டேட்டஸில் போய் காட்டி சினிமா பாட்டுவோ இல்லை நம்ம கடந்து போகிற காரியம் ஒரு மனிதன் எழுதப்பட்டிருப்பான். வரலாறு காண முடியாத காரியங்கள்லாம் பார்க்குற மாதிரி எழுதியிருப்பான். அவன் வாழ்க்கையில் அனுபவம் பட்டவன் தான் எழுதுவான். நிறைய விஷயம் இருக்குதுங்க. வாழ்க்கையில் நல்ல அனுபவம் பட்டவன் அப்படியே கருதுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் படிச்சிருப்பீங்க, பிரசங்கி படிச்சிருப்பீங்க, உன்னத பாட்டை படிச்சிருப்பீங்க. இது யாருங்க எழுதுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிய கூட தெரியாது. 66 புத்தகத்தில் அது ஒரு புத்தகம். அப்போ சாலமோன் என்று ஒரு ராஜா எழுதிய தன் வாழ்க்கை நடந்த விஷயம். கடவுள் அவனை பார்த்தோன்னா தன் மனைவி எலியாவின் மனைவி அப்போ பார்க்கப்படும் போது, அப்போ சில விஷயங்கள் பார்க்கப்படும் போது எப்படி அவங்க சாலமோன் ராஜா வந்தான் தெரியுங்களா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ சில விஷயங்கள் தாவீதின் காலத்தில் பண்ணப்பட்ட தவறு நிமித்தமாக மற்றொரு மனிதன் இணைக்கப்பட்டு கொண்டு வந்தவங்க தான், அதில் பிறக்கப்பட்டவன் தான் இங்கே சாலமோன். சாலமோனுக்கு ராஜ்யஸ்தலத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு 11ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, 4ஆம் வசனத்திலே இருக்க நீ தாவீதை போல இல்லைன்றவர் ஆண்டவர். தாவீதின் இதயத்தை போல இல்லைன்றவர். அவன் தன் வாழ்க்கையில் அனுபவிச்சு பல விஷயங்கள் இருக்கும். உன்னத பாட்டில் இருக்கும் இல்லையா, பிரசங்கி இருக்கும், நீதிமொழி இருக்கும். இந்த 3 அதிகாரத்தில் அவரை கொடுத்தா வரலாறே காண முடியாது இருக்கும். எங்கெங்கே இருக்குது? ஏசாயால இருக்கும், 1 நாளாகத்தில் இருக்கும், 1 ராஜாக்கள் இருக்கும். இவைகள் எல்லாம் மொத்தமாக எழுதப்பட்டு தான் இங்கே இருக்குது. அப்போ அவன் வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை தான் எங்கெங்கே எந்த தவறு பண்ணக்கூடாது எனக்கும் கற்றுக் கொடுத்தது பல விஷயம் வேதம் தான். அது காலத்து நேர்த்தியாக செய்வார். அமர்ந்திரு எதுக்கு சொல்கிறாருன்னா, அவர் அவசரப்பட்டு தான் பிரச்சனையில் மாட்டிக்காரு. கொஞ்சம் செய்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அதெல்லாம் சொல்கிற பிரச்சனை 3:11. ஆனால் நம்ம அமர்ந்திருக்க மாட்டோமே. ஒரு குற்றத்தை அதை தெளிவுபடுத்தி காட்டுறோம் மற்றவங்களுக்கு. நீ செய்த தப்பு. ஆண்டவர் உன்னையே மீட்டெடுக்கப்பட்டதெல்லாம் எத்தனையோ குற்றங்கள் இருக்குது. மாமிஷத்தோடு செய்கிற தவறுகள் 100 இருக்கும். வாயால் சொல்லுகிற மறைப்பொருள் 100 இருக்கும். இதெல்லாம் தேவன் வெளியாரமாக காட்ட மாட்டார். பல சொப்பனங்களுக்கு நம்மளுக்கு திருப்பி ஒரு சில சொப்பனங்களை நம்ம காட்டுவார். ஆனால் நம்ம அதை அற்பமாக நினைச்சு அடுத்து நம்ம அதையே தவறு பண்ணி கொண்டே போனோம்னா நம்மளுக்கு கொடுத்த தரிசனம் எடுத்துக்கொள்ளப்படும். பிசாசு உள்ள நுழைஞ்சாலும் வச்சுக்க, அதை காண முடிவு பண்ண விட மாட்டான். எப்பவுமே எரிசல் உண்டாக்கி வச்சுருப்பான். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். நல்லா ஒரு யோசிங்க. நம்ம ஃபேமிலிக்கு தேவனுடைய தரிசனம் தான் வேணும். நம்ம ஃபேமிலிகளுக்கு இப்போ அதை அநேக கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொன்ன, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படன. கேட்டால் தானே தட்டுங்கள், கைகளை தட்டி துதித்து பாடிக்கிறீங்களா சபையில். அப்போலாம் கைகளை தட்டுற சத்தம் நிறைய இருக்கும் சபை. அப்போது கேளுங்கள் தரவன், தட்டுங்கள் திறக்கப்படுன்றாரு. கைகளை தட்டி உற்சாகமாக இதயம் திறக்கப்படணும். இல்லை தேடுங்கள் கண்டடி, இந்த வேதத்தை தேடி பாருங்க.
கண்டடைய முடியும். இந்த வேத புத்தகத்தில் அதில் ஒன்று நம்ம சேர்த்து ஒரு நம்ம டேட்டஸாக காட்டுங்க. எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், எங்கே நிற்கிறோம், எங்கே நம்ம விளாட்றோம், எங்கே கிண்டல் அடிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம டேட்டஸில் போடுறோம். அதுதான் ஒரு சில விஷயம் நான் ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி பண்ணி சிலர்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க. மறுபடியும் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கும். என்ன 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொன்னது தான் பெண்களை சபையில் ஏறக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஏதாவது கேள்விக்கான கணவர்கள் இருக்கும் 35ஆம் வசனத்தில். இன்னைக்கு நிறைய செய்திகளை பார்க்குறோம். பைபிளில் கூட நிறைய செய்தி பெண்களை பேச வச்சுட்டுக்கிறாங்க. இன்னைக்கு எஸ்தர் காலத்து நடந்து தெரியுமா? எஸ்தருக்கு முன்னாடி இன்னொரு மனைவி இருக்காங்க இல்லையா? ஒன்று எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படித்து பாருங்க. அந்த மகளை கூப்பிட்டா வராது, மதிக்காது. அது மதிக்காத ஒரு சகோதரிக்கு தான் எல்லாரும் ஒரு மனமாக செய்து ஒரு சகோதரி தேவன் தேர்ந்தெடுத்து 6 மாதத்தில் அந்த மாமா ஒழுங்குபடுத்தி எத்தனை திருமணத்தை அங்கீகப்படுத்த எஸ்தர். எஸ்தருக்கு வேற பேர் உண்டுங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சுன்னா அந்த அம்மாவுக்கு என்ன பேர்னு இருக்கும்? சிறிய தகப்பன் இடத்துல வளர்ந்த மக தேசத்தின் அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். அந்த அம்மா கூட தேசத்து மக்களுக்காக நிறைய ரொம்ப போராடி கேட்டுருந்தாங்க. நீ மக்களுக்காக ஜெபிச்சிருக்கிறியா? மக்களுக்காக எப்போது விண்ணப்பம் தெரிவிச்சிருக்கிறியா? மக்களுக்காக நீ எப்போது சாட்சி சொல்லியிருக்கிறியா? எப்போவுமே யாரையோ கொடுத்து நம்ம ஏதோ பேசி கொண்டே இருக்கோம். இன்னைக்கு டேட்டஸ் இந்த டேட்டஸை பார்க்கறதுனால இவ்வளோ பேசுனாங்க. என் தவறுகளை ஒருத்தர் சுற்றி காட்டினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசினாங்க, நிறைய அமிச்சாங்க வசனம். ஐயா நீங்கள் இன்னும் மிஸ் பண்ணிட்டு ஒரு சில நேராக கூட கேட்டாங்க. இல்லைம்மா நான் நிறுத்திட்டேன், இப்போ ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன் பாருங்கம்மான்னு. அதுக்கப்புறம் அவங்க தேங்க்ஸ் போட்டாங்கன்னு வச்சுங்க. எத்தனை பேர் வசனத்தை எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஒரு தம்பி சொல்லுவா, ஐயா நான் தினந்தோறும் எழுந்த உடனே நான் பார்ப்பேன். அந்த தம்பிக்கு தான் அப்படி வசனத்தை பார்த்து செய்தி கேட்ட தம்பிக்கு தான் நல்ல ஒரு ஆண் பிள்ளைய பெற்றெடுத்து ஒரு பயத்தை உண்டாக்குனாங்க. அந்த பயத்தை நீக்கி பிள்ளைய கையில் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நிறைய விஷயம் இருக்கேன் பைபிளில் சாட்சி சொன்னால் நிறைய சொன்னோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்க செய்கிற குற்றத்தை நம்ம காட்டி கொண்டிருக்கிறோம். மற்றவங்க செய்கிற ஒரு இன்பத்தை காட்டி கொண்டு இருக்கிறோம். மற்றவங்க செய்கிற தவறை உங்களுக்காக வெளிப்படுத்தி காட்டுங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்திக்கா, கர்த்தர் உன்னை உயர்த்தின வெளிப்படுத்திருக்கான்னு கேட்ட கிடையாது. வாழ்க்கையில் ஈசாக்க போல இருக்கணுங்க. பஞ்சங்கள் வந்தாலும் கலங்கி போகக்கூடாது. எனக்கு பஞ்சம் வந்தது தான் ஒதுங்கிட்டேங்க. கடுமையான பஞ்சம் எனக்கு வாழ்க்கையில் வந்துச்சு. உதவிக்கு யாரும் எனக்கு நிற்கலை. கடவுளை தவிர எனக்கு உதவியாளர் யாரும் இல்லை. ஒரு காலத்தில் ரொம்ப நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருப்பேன். எல்லாரோடையும் ரொம்ப கேட்பேன், எல்லாம் எதிர்பார்ப்போங்க. ஆனால் அது ஒரு காலகட்டத்திலேருந்து ஒரு மீட்டிங்கு நான் கடந்து போயிருந்தேன். அது சொல்லிடணும். அந்த மீட்டிங்கை நான் உட்காந்து இருக்கும்போது ஒருத்தர் என் பக்கத்தில் சோதனம் பண்ணி உட்காந்தேன். ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் அப்படியே அவரையே பார்க்குறேன். எப்போ நம்ம கஷ்டப்படுறது? இவர்கிட்ட சொன்ன இவர் பேசுங்க இல்லையா? ஒருத்தர் சொன்னார், இப்போ தாங்க நான் இங்கே வச்சுருந்தேன், இதுமாரி ஐயா பாவம் ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்கேன். அவன் சொன்னேன், ஆமாம் அவர் தான் எனக்கு உதவி செஞ்சேன், தேங்க்ஸ் ஏன் அப்படின்னு. அப்போது ஒரு கதை ஒன்று பேசினார். அப்போது நான் என்ன நினச்சேன்னா, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொன்னவர் அவர் தானே. குணத்தினார் கேட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர்களோ இல்லை மற்றவங்களுக்கு செய்கிற உதவி என்ன பண்ணுறாங்க? பப்ளிஷ். ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை. ஆண்டவர்கிட்ட சொன்னார், நீ புறப்பட்டு போய் அநேகரை சீசராக்கினார். மத்திய புத்தகத்தை 28ஆம் அதிகாரம் 19 படி பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுன்னு சொன்னார். அதை தான் நான் பண்ணி கொண்டு இருந்தேன். அநேகரை சீசராக கடந்து போனேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை சீசராகாத இருந்தாங்க. நிறைய பேர் சத்தியத்தை அறியாத இருந்தாங்க. ஏதோ கடமைக்காக கிறிஸ்துவாக சபைக்கு கடந்து வந்தவங்களாம் உட்கார வச்சு அவங்க சுவிசேஷ அறிவிக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரசங்கி 9:14 படி இந்த 7 சுவிசேஷகர் யாரும் என்ன பண்ணல, விரும்பலை. அப்போது வசதி படைத்தவருடைய வார்த்தைகள் தான் அங்கே நிற்குது. தப்பாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதை சுட்டி காட்ட வருதா தவிர சத்தியத்தை தெளிவாக சொல்லி கொடுப்பவர்களுக்கு வார்த்தைகள் அங்கே நிற்கலை. அப்போ என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில் பார்க்கணும் போது எப்போ நம்முடைய ஒரு சிவகத்தை நம்ம எழுதப்படும் போது ஒருத்தர் பார்த்து இந்த எழுத்தினுடைய ஒழுக்கம்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எழுத்தை பார்க்கல, அந்த எழுத்தின் வார்த்தை எந்த உச்சரிப்பு, அம்மான்றது அதெல்லாம் மெயின், அப்பா அம்மான்றது தானே மெயின். இல்லைங்க அது எழுதுந்த நான் அதை கேட்கலைங்க. படித்தா என்ன வருதுங்க? அப்பா அம்மாங்க. அதுதான் கடவுள் சொன்னாருன்ற. அதுதான் யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12 போது உன் தகப்பனின் தாயை கனப்படுத்து கடவுள் சொன்ன நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் சொன்னால் உன் தகப்பனின் தாயை கனப்படுத்து. அதுதான் எனக்கு வேணும். உன் காதுக்குள்ளே போகிற சத்தம் தான் வேணும். என்னுடைய என்னுடைய ட்ரெஸ்ஸோ என்னுடைய காரியமோ என்னுடைய மேன்மையோ என்னுடைய பெருமையோ உங்கள்கிட்ட நான் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் விடுதலை கொடுக்கும்.
அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளை கொடுக்கப்படணும். ஜனவரி மாதமே சொல்லும் இது வரைக்கும் யாருமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்களா தேடலே தெரியாது. ஒரு சிலர் சொன்னாங்க, சென்னையிலேருந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரர் இப்போ கூட மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் நிறைய குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு அவர் குடிக்காத அளவுக்கு ஏதோ ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, ஐயா இப்போ நாங்கள் டெய்லியும் ஏதோ ஒரு வசனத்தை கேட்டுன்னு இருக்கிறோம். ஏம்மா அவங்க சமையல இல்லையா, ஏதோ ஒரு வசனம் எனக்கு தெளிவாக அதுதான் வேணும். எனக்கு இதயத்தை தெளிவு பண்ண தான் வேணும். இதயத்தை மாற்றுவது ரொம்ப ஈஸி. தெளிவாகணுமே, இயேசுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த ஈஸி. ஆனால் அந்த இதயம் சரியாக இருக்குதான்னு கேட்டால் யாரையும் குற்றப்படுத்தக்கூடிய இதயமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அதுதான் யோபு சொல்கிறான், நான் எதில் விழுந்தேன் எனக்கு தெரிவிங்கன்றாரு. அது நமக்கு புரிஞ்சவங்களை தெரிஞ்சவங்களை கேட்டுலாமே, எதுக்கு என்னை கொடுத்து நீங்கள் குறை பேசுகிறீங்க, ஏன் நம்மளை கொடுத்து இதை பேசுகிறீங்க, என்னை கேளுங்களேன், டவுட்டாக நான் கேட்டு பாருங்க, பேசிப்பாரு. நல்லா பார்த்தேன் என் சகோதரன்லாம் பேசாதேன்னு, இப்போலாம் நான் டக்குன்னு பேசிட்டேன். என்னப்பா பிரச்சனை, நல்லா கிடையா, ஓகே, இல்லை நான் எனக்கு கொஞ்சம் குடும்பம் வச்சு இதை பார்த்துக்க அவ்வளோதான். அப்போ ஒருத்தர் ரொம்ப தொல்லைப்படுத்தினேன் இந்த சென்னையில் ஒரு ஊழியக்காரன். நான் எப்போ பார்த்தோன்னா எனக்கு கஷ்டம் வந்து அவரை ஃபோனை போட்டு போவோம் 1 hour என் மெக்கானிக் அவர் என் வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் வார்த்தை சொல்ல மாட்டேன். ஒரு டைம் அதை கூட சொன்னார், எங்கேயா நான் சொல்கிறேன் நீ பேசுறது தான் பேசுகிறேன், நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் உன் கடையெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என் காது 10 நிமிஷம் கேட்குறேன்ட்டு டைரெக்டாக கேட்டுருவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள, அது எனக்கு பெருசாக தெரியாது, நல்ல பிரின்சிப்பு. அப்போ நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, இனியே என் குறையை உங்ககிட்ட சொல்லக்கூடாது, என் குறையை கேட்குற அவர் தானே ஏன் உங்ககிட்ட சொல்லும், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். வருத்தப்பட்டு பாரசம எண்ணத்தில் வாங்க இணைப்பாரு தருவேனால. அப்போ வருத்தப்பட்டு பாரசமுக்கிறது யார் இடத்துல, அவர் இடத்துல நான் சொன்னார், வாங்க என்ன இடத்துல வாங்கினாரு. நான் அவர் இடத்துல போகாது, நான் என்ன பண்ணுறேன், வேற எங்கேயும் நிற்கிறேன். சங்கீதம் 55:22 கத்தர் மேலும் பாரத்தை வைத்திருக்கிறார். நான் பாரத்தை எங்கே வைக்கிறேன், அவரை பாவம் நிம்மதியாக விடாது, அவர் மேலே வச்சு என்ன பண்ணுறேன், அவரு குழம்பிடுறாரு. நம்மளே பரவாயில்ல, நம்மளை காட்டி ரொம்ப கடினமாகிறாரு. வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பேன். சில சொல்லுவாங்க, நான்லாம் அந்த பகுதிக்கு போகிறது இல்லைங்க, நல்லா பாருங்க, நல்லா இந்த பக்கமே போகிறது கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேல்நாளத்தோட வில்லேஜுக்கே போகிறது கிடையாது. இன்னை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஐயா இருக்கிறாரு, அவருடைய மகள் திருமணத்துக்கு நான் போகல, அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதில் இருக்காங்க நிறைய பேருங்க. ஒரு ஐயா இருந்துட்டார் வயசானவர். அதுக்கப்புறம் இப்போ நான் அவங்ககிட்ட ஃபோனில் சரியாக பேசுறது கிடையாது. அந்த ஐயா இருக்கிற வரைக்கும் மாதத்துக்கு ஒரு அடி அவர் ஃபோன் பண்ணி பேசினே இருப்பேன். அந்த நம்பரே இப்போ அவங்க பிள்ளைகிட்ட இருக்குது, அவங்க பேர பிள்ளை வச்சுன்னு சொன்னாங்க, அதனால் போகிறது கிடையாது, ஃபோன் பண்ணினே இருப்பேன். அந்த பகுதியே போகிறது கிடையாது. இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்து கிடக்கிற நம்மளை தூக்கி எடுப்பவர் கத்து. நம்ம எதில் விழுந்தோன்று தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில் நம்ம எங்கே விழுந்து போகிறோம், எங்கே தவறி வந்து போகிறோம், அது தேவனிடத்தில் மட்டும் அறிவிங்க. நம்மளை பற்றி ஒருத்தர் குற்றப்படுத்துகிறாங்க, இல்லை நம்மளை பற்றி போராம போடுறாங்கன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஈசாக்க போல கடவுள் சொன்ன வார்த்தையின்படி அந்த தேசத்தில் விதவித்தான் 100 மடங்கு எடுத்தான். போராமை கொண்டு இங்கிருந்து போன்னு சொன்னாங்க. போன பிற்பாடு கவலை இல்லாத புறப்பட்டு போய் எங்கெல்லாம் அவன் தோன்றாலும் தண்ணி வந்து ஆபிரகாம் வாரத்தில் அடைக்கப்பட்ட நீரோட்டம் தந்ததை போல எங்கெல்லாம் அவன் கை வைக்கிறான் அங்கெல்லாம் ஆசீர்வாதம் பெருகுது. அவைகளை விட்டு வெளியே வந்தால் தான் கர்த்தர் நலுவலாம் பெருக்க செய்வார். எதை கொடுத்து கவலைப்படாத, எதை கொடுத்து வருத்தப்படாத, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உன்னை காப்பார், அவரே உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்காக நீ ஜெபம் பண்ணுங்க, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்களை அறிவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், உள்ளமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொறுப்படுத்தி வைநடத்தும் பெரிய பிதா. ஆமாம்.